நல்லபடியிலும் எரேமியாவின் புத்தகத்துக்கு நேராக திருப்போம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை நேரத்திருப்போம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3 வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம். இந்த வரும் நாட்களில் ஜெப நாட்கள் வைத்திருக்கிறோம். தேவசமத் ஜெபித்த வேளையில் ஆண்டவர் இந்த வார்த்தை நினைப்பூட்டி பேசும்படியாக சொன்னார். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11, 12, 13 3 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 29, 11, 12, 13 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் வேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே 70 ஆண்டுகள் இருப்பார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நிறைவேறினது. தேவன் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை அவருடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறி 70 ஆண்டு காலங்கள் அவர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலே காணப்பட்டார்கள். அதுக்கு முன்புதான் ஆபகுக்கின் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சொன்ன காரியத்தை தான் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பாபிலோனர்கள் சிறைப்படுத்தி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் ஆபகுக் தீர்க்கதரிசி மூலமாக அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு போதி சொல்லுகிறார், யூத ஜனங்களுக்கு அது சொல்லுகிறார். ஸோ அந்த நாட்கள் முடிவடைகிற நேரத்தில் பின்பு ஆண்டவர் இந்த ஜனத்தை நோக்கி சொல்லுகிற காரியம்தான், உங்களுக்கு நன்மையானவர் தான் யோசித்து நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்ல மாத்திரமல்ல சொல்லுகிறாரு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். அந்த வார்த்தையில நான் இந்த காலவெளியில் உங்களுக்கு இருதயத்திலே நான் பதிக்கக்கூடிய அல்லது ஆண்டவர் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, நான் செவி கொடுப்பேன். செவி கொடுக்கிற ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன் என்பதைத்தான் இந்த காலவெளியிலே நான் வசனத்தின் வாயிலாய் மிக சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடந்த வாரத்திலே தேவன் இரக்கம் செய்கிற தேவன் என்பதாய் நான் பார்த்தோம். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் இருக்குமானால் நாம் தைரியமாய் இடத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். மனிதர்கள் அப்படி அல்ல. பல நேரத்திலே நாம் தேவையோடு இருக்கும் பொழுது, பிரச்சனையோடு இருக்கும் பொழுது மனிதர்களை சொல்வோமானால் சிலர் காது கேளாத போல இருப்பார்கள், செவி கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா நம்முடைய அவர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறோம் என்பதற்காக அவர்கள் கேட்டாலும் காது கேளாத போல, செவி கொடாத ஒரு நிலைமை போல இருப்பார்கள். நான் இதுக்கு யோசித்த வேளையிலே யோபுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, யோபு சொன்ன ஒரு வார்த்தை என் ஞாபகத்தில் வந்தது. யோபு 19ஆம் அதிகாரத்தில் உன் வாழ்க்கையில மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே, மிக நெருக்கடியான ஒரு நேரம், அந்த நேரத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் பார்ப்பீரானால், அவன் சொல்லுகிறான், என் சகோதரனை விட்டு போனார்கள், பந்து ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள், வீட்டு ஜனங்களும் வேலைக்காரர்களும் அந்நியராய் பார்க்கிறார்கள் என்று சொல்லிட்டு 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு என்ன கொடுக்க மாட்டேன் சொல்கிறானா? கொடுக்க மாட்டேன், உத்தரவு கொடுக்கறது இல்லை. யார் இந்த யோபு? நீங்க முந்தின 15 வாசித்தீங்கன்னா, நெய்யினாலேயே தன் பாதங்களை கழுவினவன். அவன் தெருவில் போகும்பொழுது பெரியோரானாலும் வாலிபனாலும் எல்லாரும் ரொம்ப கனத்தையும் மரியாதையும் கொடுத்தவர்கள். ஆனால் இப்பொழுது அவங்க செவி கொடுக்க முடியல. வேலைக்காரன் முதற்கொண்டு அவன் செவி கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அந்த நிலைமைக்கு உள்ளாயிட்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அவர் செவி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில அனுபவத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போற வார்த்தையில அந்த செவி கொடுத்தார், செவி கொடுத்தல் என்கிற அந்த வார்த்தையை மையமாய் வைத்துதான் அந்த ஒரே வார்த்தை உங்கள் உள்ளத்துல செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுகிறான், நான் கர்த்தர் நோக்கி நான் என்ன செய்றேன், கூப்பிட்டேன்ப்பா. அவர் என்ன செய்தாராம், தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன கொடுத்தார், செவி கொடுத்தார். எனக்கு அவர் செவி கொடுத்தார். பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என்று அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அதே போல 120 சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். 120 சங்கீதம் முதல் வசந்த வாசியாபம் பாருங்க. எனக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு நினைச்சதாருங்க செவி கொடுத்தார். நெருக்கமான ஒரு சூழ்நிலை, இடுக்கமான ஒரு நிலைமை. இந்த காலவெளியிலே தாவீதுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் தான் சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்வேன், செவி கொடுப்பேன். நெருக்கமான ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இக்கட்டான ஒரு நிலைமையா இருக்கலாம், தாழ்வான ஒரு நிலைமையா இருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் என்பதை நாம் இருதயத்தில் பதித்துக் கொண்டு தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாய் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை, நெருக்கமான நிலைமையில, கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரை கூப்பிடும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். 77 சங்கீதம் முதல் வசனத்திலும் ஆசாபின் சங்கீதத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு என்ன செய்தாருங்க, மனுஷத்துல சத்தத்தை உயர்த்துறதில்ல, சரியா? ஒரு முறைக்கு 4 முறை சத்தம் போட்டு சொல்றதில்ல. அவன் சொல்லுகிறான், தேவனிடத்துல என் சத்தத்தை நான் உயர்த்தினேன், அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு என்ன செய்தாருங்க, செவி கொடுத்தார். அவே இந்த காலவெளியிலே நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். ஒருவேளை சொந்தக்கார் செவி கொடுக்காம போயிருக்கலாம், நண்பர்கள் செவி கொடுக்காம போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை இக்கட்டான ஒரு நிலைமையில நம்மால் உதவி பெற்றவர்கள் நீங்க நம்மை செவி கொடுக்காம போயிருக்கலாம். ஆனா நான் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படி அல்ல. அவனுடைய நெருக்கத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் தேவன் நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு 3 சம்பவத்தை நினைப்பூட்டி ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பார் என்பதை சில வசனமாக சுட்டி காட்டின சுருக்கமாய் முடிக்கும்படி விரும்புகிறேன். நியாயாதிபுத்தம் 13 அதிகாரத்தில் மனோவாவை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதி புத்தகம் 13 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மனோவாவுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்களை தேவன் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமை. நீங்க நியாயாதிபதியில வாசித்தீங்கன்னா வரிசையா பார்க்கலாம். அவர்களை தேவன் ஒப்பு கொடுக்கிறார், மீதியான கையில ஒப்பு கொடுக்கிறார். தேவ ஜனங்கள் தேவனுடைய வழியை விட்டு பின்வாங்கி போகும்பொழுது, கீழ்ப்படியாம போகும்பொழுது, பாதை மாறும் பொழுது சத்துருடைய கண்களில் அவர் சத்துருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். பின்பு ரட்சகனை எழுப்பி அவர்களை விடுதலை செய்கிறார். இந்த பகுதியிலே பெலிஸ்தருடைய அவருடைய கரங்களிலே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது மனோவாவின் மனைவி அவளுடைய இடத்துல இருக்கும் பொழுது தேவதன் தோன்றுகிறான். அவள் பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால் எழுதப்படுகிறது. மனோவா அங்கே இல்ல, அவருடைய மனைவி இருக்கிறாள். அப்பொழுது தேவதன் திடீரென்று சொல்லி, நீ கர்ப்பவதியாய் ஒரு பிள்ளையை ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற விதிமுறையை சொல்லுகிறான். அவன் எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற விதிமுறையை சொல்லுகிறாள். அவள் பின்பு மனோவாவை சொல்லுகிறாள், இப்படி நான் தேவதனை பார்த்தேன், தேவன் சொன்னா, இப்படிதான் சில நிபந்தனை சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்னபடியிலே இப்ப மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. எனக்கு ரொம்ப இந்த வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காரியம். மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி 8வது வாசிக்கிறோம், என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் என்ன செய்யட்டும், எங்களுக்கு ஒரு முறை வந்து சொல்லிட்டாரு. மனோவா கேட்கிறேன், திரும்ப ஒரு விசை, மறுபடியும் ஒரு விசை எங்களுக்கு வந்து என்ன செய்யும், வரட்டு ஆண்டவரே, வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன செய்வீராக கற்பி. நல்ல ஜெபம் பண்ண ஆண்டவர் வசனம் சொல்லுது,
தேவன் மனோவாவின் சத்தத்திற்கு என்ன கொடுத்தார்? சத்தமா சொல்லுங்க அப்போ. ஹல்லேலூயா. செவி கொடுத்தார். இல்லப்பா நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏற்கனவே மனைவிட்டு சொல்லிட்டேன், அதனால் நீ என்ன செய்ய, கொஞ்சம் கேட்டுக்கோ அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. மனோவாவின் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுத்தார். அத நான் குறிக்கிற வார்த்தை என்னன்னா, அந்த வசனத்தில் நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன செய்வீராக, கற்பிப்பீராக. நான் என்ன செய்யணும் தெரியல, கற்பிப்பீராக. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்பிப்பீராக என்கிற ஒரு விண்ணப்பம் நம்முடைய இதயத்தில் இருக்குமானா ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கேட்டது ஒருவேளை பிறக்க போகிற குழந்தையை விளக்கத்தக்கதாக அவன் கேட்டிருக்கலாம் ஒருவேளை. அவனுடைய பிரேயர் பாயிண்ட், அவனுடைய குறிப்பு என்னன்னா, நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு என்ன செய்யணும், கற்பிக்கணும். நீங்க ஆண்டவருக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம், அந்த தொழிலை எப்படி நடத்தணும் ஆண்டவரே எங்களை கற்பிப்பீராக கேளுங்க. ஒரு வேலை கொடுத்துருக்கலாம், படிப்பு கொடுத்துருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் சரி தேவன் நமக்கு வழிகாட்டுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. செவி கொடுக்கிற ஆண்டவர், செவி கொடுக்கிற ஆண்டவர். பல நேரம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் நினைச்சு நான் மனம் அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் எப்படி நடத்தணும், என்ன செய்யணும் என்பதை கற்பிப்பீராக என்று கேட்டால் ஆண்டவர் செவி கொடுத்தார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலையாய் நம்ம கடந்து போகிறோம். பல நேரங்களில் நம்ம என்ன தீர்மானம் எடுப்பது என்பதை அறியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எங்க போவது என்பது தெரியல, என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் என்ன என்பதை தெரியாதபடி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா எனக்கு உங்களுக்கும் நம்ம தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம், என்ன செய்யணும் ஆண்டவரே. யோசபாத்து ஒரு நாள் ஆண்டவர் ஜெபம் பண்ண, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு என்ன செய்யல தெரியல ஆண்டவரே. தாராளமாய் தன்னுடைய காரியத்தை சொல்லை பார்க்கிறோம். ஆண்டவர் செவி கொடுத்தார். செவி கொடுத்து அந்த வார்த்தைகளாம் ஆண்டவர் பதில் செய்ததை நான் பார்க்கிறோம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் அன்னாளை ராகேலை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையை வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். ராகேலுக்கு மாத்திரம் பிள்ளை இல்லாத ஒரு நிலைமையை நான் பார்க்கிறோம். 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ராகேல் தான் யாக்கோவுக்கு பிள்ளைகளை பெறாதை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோவை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் என்ன செய்கிறேன். இவருடைய நோக்கம் எல்லாம் தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபின் மூலமாய் வர வேண்டும், அவனால் தான் வருது என்று எதிர்பார்த்திருந்தார். நீங்க அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனிதர்கள் மூலமாக அவர் இதை செஞ்சிருவாரா, இவர் செஞ்சிருவாரா, இவர் மூலமா விடுதலை வந்துருமா, அவர் அதை பண்ணிடுவாரா என்று சொல்லி மனிதனை எதிர்பார்த்திருக்கிற ஒரு நிலைமை. இப்ப யாக்கோபு அவன் சொன்ன பிறகுதான் ராகேலுடைய கண்கள் திறக்கப்படுது. தனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபு அல்ல கர்த்தர்தான் என்று அவள் தெரியுது. அவன் சொன்னான், யாக்கோபு ராகேலை கொண்டு தேவன் அல்லவா அவன் கற்பத்தை சாரங்க அழைத்திருக்கிறார், அவர் தானே அவனுக்கு குழந்தையை தரணும், அந்த ஆசீர்வாதம் தேவனால் தான் உண்டாக வேண்டும் என்று ராகேலுக்கு சொன்ன பிறகுதான் அவளுடைய கண்கள் திறக்கப்படும். அதை பிறகு அவள் தேவன் நோக்கி அவள் ஜெபிக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 22ஆம் வசனத்தில், தேவன் ராகேலை நினைத்தினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து. ஆண்டவர்களுக்கு என்ன கொடுத்தார் எழுதப்படுகிறது, செவி கொடுத்தார். ஆண்டவர் செவி கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கிறோம், எல்லா நன்மையான ஈவுகளும் எங்கிருந்து வருதா, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. பல நேரங்களில் மனிதரை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால நமக்கு வருத்தம், இவர் எனக்கு பண்ணிட்டாரே, அவங்களுக்கு அப்படி சொன்னாங்க, எனக்கு இப்படி இல்லையே, மற்ற பொறாமை கொள்கிற நிலைமை, அதெல்லாம் தேவையில்லை. இந்த காலவெளியிலே நம்முடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும், நம்முடைய காரியம் எதுவாயிருந்தாலும் தைரியமாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பிப்போமானால் தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார்.
ராகேலுக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் என்பதாக எழுதப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அவே அவளுக்கு செவி கொடுத்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார். 2 ராஜாக்களின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சொல்லி நான் திரும்ப இந்த வசனத்தில் சில காரியத்தை உள்ளடக்கும்படியாக விரும்புகிறேன். யோவாசை குறித்து எழுதப்படுகிறதை நான் வாசிக்கிறோம். மிக இக்கட்டான நிலைமையிலே அவன் இருக்கிறான். ராஜ வார்த்தையின் மிக இக்கட்டான சூழ்நிலையிலே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவாஸ் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி என்ன செய்தான்? பிரார்த்தித்தான். சீரியாவின் ராஜா இஸ்ரவேலை ஒடுக்கிறதுனால் அவள் ஒடுக்க போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தார்? செவி கொடுத்தார். யோவாசுக்கு செவி கொடுத்தார். சீரியலை ஒடுக்க போகிறார்கள், நெருக்க வரப்போகிறது, பயங்கரமான பிரச்சனைகள் காய்க்க போகிறார்கள். யோவாஸ் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் செவி கொடுத்தார். அவள் ஒடுங்கி போகிறதை குறித்து ஆண்டவர் செவி கொடுத்தார். நீங்க ஒடுக்கப்பட்டார்கள், சீரியரால் நெருக்கப்படைந்தார்கள், சத்துருக்களால பலவிதமான துன்பத்திற்குள்ளானார்கள். யோவாசோ கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான். ஆண்டவரே நீதான், ஆண்டவரே நீதான், ஆண்டவரே. ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்து ஒரு ரட்சகனை அனுப்பி தேவன் விடுதலை கட்டளையிட்டார் என்பதாக எழுதப்படுகிறது. ஆகவே இந்த காலவெளியில் நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியமானாலும், எப்பேற்பட்ட நிலைமையானாலும் நான் தைரியமாய் ஆண்டவர் நோக்கி நான் ஜெபிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற பெரிய தைரியம் என்ன? கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் செவி கொடுக்கிற தேவன். ஸோ மனிதர்கள் உங்களுக்கு இறங்காம போகலாம், மனிதர்கள் சத்தத்தை கேட்காம போயிருக்கலாம், ஆனால் தேவன் செவி கொடுக்கிற கர்த்தர். அந்த காலவெளியிலே தேவன் யாருக்கு செவி கொடுப்பார், யாருக்கு செவி கொடுக்க மாட்டார் என்பதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நான் சொன்ன போல செவி கொடுப்பார் என்பது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் வேதத்தில் யாரு கர்த்தர் செவி கொடுப்பார் என்பதை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்வோமானால், அந்த அனுபவத்தை உடையவர்களாக இருப்போமானால், நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சு வராங்க செவி கொடுப்பார். நான் சொல்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்படுது. நான் வேதத்தில் ஒரு நன்மையான காரியத்தை பார்க்கும் பொழுது அதற்கான நிபந்தனை என்ன என்பதை காணாமல் விடுகிறது இல்லை. முன்னும் பின்னும் பார்ப்பேன். அதை அப்படி கிடைக்க வேணுமான கிடைக்க நாம் என்ன செய்யணும்? ஸோ முதலாவதாக நெகட்டிவா சொல்ல ஒரு முறை ஆண்டவர் யாருக்கு செவி கொடுக்க மாட்டார் என்பதை குறித்து 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசியுங்கள். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். இந்த வார்த்தை ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பிக்க போகிறோம். நேரங்களை ஒதுக்கி நாம் தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் ஜெபிப்போமானாலும் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி இருக்கிறோம். பிரயாசப்பட்டு வரப்போகிறோம். அதிகாலையில் தூக்கத்தை கொஞ்சம் வெறுத்து தான் வரப்போகிறோம். ஸோ நம்முடைய ஜெபம் வீணான ஜெபமாய் அல்ல, ஏதோ ஒரு ஆகாயத்தில் சிலம்பம் நிலை போல ஏதோ வர்றோம் பொழுதுபோக்காய் ஜெபிக்கிற அப்படி அல்ல. இந்த நாட்களில் நாம் ஏற்கிற ஜெபம் ஒவ்வொன்றுக்கும் தேவன் செவி கொடுக்க வேண்டும். நாம் விண்ணப்பிக்கிற ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? செவி கொடுக்க மாட்டார். இன்னொரு மொழியாக்கத்தில் அதை நான் பார்த்தேன். அதில் என்ன எழுதுனா, இருதயத்தில் பாவத்தை பற்றி கொண்டிருப்பேனானால், என் இருதயத்தில் பாவம் பற்றி இருக்குமானால், என் இருதயத்தில் பாவமான காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அக்கிரம எண்ணங்கள் சொல்லும் பொழுது கிரமமாய் எண்ணாத எண்ணங்கள் எல்லாம் அக்கிரம எண்ணங்கள். அவை தேவ சமூகத்தில் வருகிறோம். நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலவெளியை சுத்திகரித்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவரே எல்லா சிந்தைகளை விட்டு அகற்றும், அக்கிரம எண்ணங்களை விட்டு அகற்றும், என்னை பசுத்தப்படுத்தும் கேட்போம். ஜெபம் பலனுள்ள ஜெபமாய் மாறும். அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று எழுதப்படுகிறது.
ஸோ நம்முடைய தேவ சமூகத்தில் எப்படினாலும் வாழ்ந்துட்டு எப்படினாலும் ஜெபிக்கலாம் இல்லை, எதையும் பார்த்துவிட்டு எதையும் செய்துவிட்டு ஜெபிக்கலாம் என்பது அல்ல. இந்த ஜெபம் வீணான ஜெபமாகி போயிடும். தேவ சமூகத்தில் 8வது ஜெபமாகி போயிடும், வீணான நேரமாகி போயிடும். அக்கிரம சிந்தை இல்லாதபடி நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது ரொம்ப முக்கியம். அதே போல தொடர்புடைய வசனமாய் ஏசாயா புத்தகம் 59ஆம் அதிகாரத்தில் அழகாய் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறதை வாசிக்கிறோம். இதோ ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை குறிப்புகளை கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி என்ன செய்யல, மந்தமாகல, டல்லாகல. அவருடைய செவி இன்னைக்கும் கூர்மையாக இருக்கிறது. அடுத்தவர் சொல்றாரு, ஏன் கேட்கல, ஏன் செவி கொடுக்கல, காரணம் என்ன என்பதை பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாகிறது, உங்கள் பாவங்களே அவர்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு என்ன செய்தாங்க, உங்கள் பாவங்களே செவி கூடாதபடிக்கு. பாவம் என்று சொல்ல மாத்திரத்தில் ஏதோ பயங்கரமான காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்பது பாவம் அல்ல, அதல்ல. கொலை செஞ்சிருக்கணும், பெரிய திருக்கணும் இல்லை. நீங்க மற்றவங்களை அவமதிச்சுட்டு வந்தீங்கனாலே அது பாவம். உடன் பிறந்தவர்களையோ கூட இருக்கிற விசுவாசியோ அற்பமாய் எண்ணி அதே பாவம் தான். சொற்களின் மிகுதி பாவம், தீய நோக்கம் பாவம். வரிசையா பார்க்கிறோம். ஏராளமான காரியம் விசுவாசத்தில் வராத யாவும் பாவே. சோ பாவம்னு சொன்ன உடனே பெரிய காரியத்தை யோசிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பாவமற்ற ஒரு பாவம் தான் ஆண்டவர் செவி எடுக்கணும். ஆண்டவர் செவி மந்தமாகல. என்னுடைய ஜெபம் கேட்கப்படலாம் சற்று யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் என்ன தவறு, என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஆண்டவர்ல தவறு இல்லை. ஆண்டவருடைய காரியத்தில் அவர் நல்லா தான் இருக்கிறார், அவர் சரியானவர் தான். அவர் செவி மந்தமாக இல்லை. என்னுடைய பாவம் செவி விடாதபடி தடுக்கிறது. அவை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே தேவன் செவி கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் பார்ப்போம், பரிசுத்தப்படுத்துவோம். நம்ம இருதயத்தை ஆயத்தமாக்கி கொண்டு தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஜெபம் மிக முக்கியமான ஜெபம். ஆகவே ஏதோ கூடுகிறோம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல. சிலர் கேட்டானாங்கன்னா ஜெபம் பண்ணாமையா இருக்கணுவாங்க. ஜெபம் பண்ணி தான் பார்க்குற, ஒன்றும் நடக்கல. அதுபடி ஜெபம் பண்ணாமல் நடக்காது, நடக்கலையா? ஏன்னா எல்லாம் சொல்றாங்கன்னா ஜெபம் பண்ணி பார்ப்போம் இல்லை. தேவன் வைத்திருக்கிற நீதியிலே ஜெபிக்க, ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஜெபம் தான் இல்லை, ஆண்டவர் எங்க சத்தத்தை கேட்கல, நாங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்கல. வசனம் ஆண்டவருடைய செவிகள் கேட்கக்கூடாதபடி மந்தமாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலவெளியிலே செவி கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நான் எப்பயே சொல்றது போல கூப்பிடுகிற காக்கைக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யறாருங்க, அந்த சத்தத்தை கேட்டு அவர் ஆகாரம் கொடுக்கிறார் சொன்னால் நானும் நீங்களும் அவரை காட்டிலும் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அக்கிரம சிந்த வேணாம், பாவம் இருக்கும் எல்லாவற்றையும் நம்ம விட்டு சுத்திகரிப்போம். நம்முடைய ஜீவியத்தில் யோபு 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லி நான் எப்படி ஆண்டவர் யாருக்கு செவி கொடுப்பேன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யோபு 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வாசிங்க 35:13. தேவன் வீண் வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடார். நல்லா கவனிங்க. அதாவது நம்ம ஜெபம் ரொம்ப அப்படியே ஆர்டரா இருக்கணும், அப்படியே பல வார்த்தையில சொல்லணும், அடுக்குமொழியில சொல்லணும். அதெல்லாம் ஆண்டு சொல்ல வீண் வார்த்தைக்கு ஆண்டு என்ன செய்ய செவி கொடுக்கவே மாட்டார். ரெப்புடேஷன். அதனாலதான் அஞ்ஞானி போல வீண் வார்த்தை அலப்பாதைகள் என்று சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல பாடல் மனுஷனாக இருந்தாலும் அவன் எப்படி ஜெபித்தான் வாசிக்கிறோம், கருத்தாய் ஜெபித்தான். அதனால ஜெபங்கள் நடக்கும் பொழுது, ஜெபத்தை நடத்தும் பொழுது
என்ன குறிப்பு சொல்லுகிறார்கள் என்பதை குறித்து என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். கவனமாய் சொல்லுகிற குறிப்புகள், வீண் வார்த்தையால். சில ஜோமன சொன்ன அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா, அதுதான் வார்த்தையா வராது, வீண் வார்த்தையில். எவ்வளவு நேரம் ஜெபிக்க போகிறோம் என்பதல்ல, எப்படி ஜெபிக்க போகிறோம் தான் மிக முக்கியம். எப்படி ஜெபிக்க போகிறோம், உங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? தேவ சமூகத்தில் கருத்துள்ளவர்களாக நான் சொல்லி ஜெபிக்க வேணும். பல நேரங்கள் கூடி வரும் பொழுது நான் குறிப்புகளை சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குறிப்பை எல்லாரும் சொல்லி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒருத்தர் மாத்திரம் ஜெபிங்கன்னு சொன்னா மற்றவங்களாம் தூங்குவாங்க, அவ்வளவுதான். மற்றவங்களாம் தூங்குறது வசதியாக நினைச்சுவாங்க, ஜெபம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லை, நான் நடக்கிற காரியத்தை சொல்லு. நான் பல ஊழியர்களை பார்த்துருக்கேன், பல ஜெபம் நடத்தியிருக்கிறேன். ஜெப குறிப்புகள் சொல்லும் பொழுது ஜெபி, குடும்பத்திலையும் வீடுகளையும் ஜெபிக்கும் பொழுது குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். வீண் வார்த்தைகள், அதை கத்தரு எனக்கு அந்த வசனத்தில் அவர் எழுதுறாரு, செவிகொடார் என்று சொல்லிட்டு சர்வ வல்லவர் அதை நினைச்ச மாட்டாரா? கவனிக்க கூட மாட்டாரா? காக்கா கூப்பிடுற சத்தத்தை கேட்கிற ஆண்டவர், யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அது அந்த காக்கா சத்தம் போச்சா நமக்குலாம் விரட்டி விடும், கல்லை விட்டு எரியும், இந்த சத்தம் போட்டு எரியும். ஆனா மனிதன் வீண் வார்த்தையை பேசினா, அவன் ஜெபத்தில் தேவையற்ற வார்த்தைகள், அலப்புகிற வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை நினைச்ச மாட்டாரா? கவனிக்கவே மாட்டார் எழுதப்பட்டுகிறது. அப்ப ஆண்டு சொல்ல உள்ளத்தின் ஆழத்தில் நிலைமையை சொல்ல விரும்புகிறேன். யோசவா சொன்னா, அவ்வளோ பெரிய திரளான ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னால என்ன செய்யலாங்க, நீங்க நிக்க முடியல. மோசே சொன்னான், ஆண்டவரே இந்த பாரம் எனக்கு மிஞ்சின பாரமா இருக்க ஆண்டவரே. இல்லையா சொன்னான், அப்பா இனி நமக்கு சரி வராது, நமக்கு ஒத்து வராது ஆண்டவரே. தன் நிலைமையை சொல்றதை பார்க்கிறோம். நீ ஜெபத்துல கத்தரைத்தான் விரும்புகிறார். நம்முடைய நிலைமை அப்படியே நம்ம சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார், வீண் வார்த்தையில் அல்ல. யாரு கத்த செவி கொடுப்பார் என்பதை 3 வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. நல்லா கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார்? தேவனை தேடுகிற மனுஷனுக்கு தேவன் செவி கொடுப்பார். தேவனை தேடுகிற மனுஷன். நான் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுதலா இருக்கணும். அவசரத்து காலத்துக்கு மாத்திரமல்ல, தேவைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் தேவனை தேடுவோமானால் நம்முடைய இக்கட்டு நேரங்கள், துன்ப நேரங்கள், பிரச்சனை நேரங்கள் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாராங்க? செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். தாவீது தேவனை தேடின மனிதன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் நெருக்கத்திலிருந்து போய் கூப்பிட்டேன், நீ செவி கொடுத்தீர் ஆண்டவரே சொல்லுகிறான். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில தேவனை தேடின மனிதன். அதிகாலமே தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். நான் நீரோடு வாஞ்சித்து கதை போல என் ஆத்மா வாஞ்சித்து கதைன்னு சொல்லுகிறான். தேவைக்கு மாத்திரம் அல்ல, நாம் தேவனை தேடுவா இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். இந்த காலவெளியிலே நாம் தேவனை தேடுவலாய் மாறும். 1 யோவான் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். யாரு கத்த செவி கொடுக்கிறாரா? நாம் எதை கேட்டாலும் எதற்கு இணைஞ்சு கேட்க வேணும்? சத்தமா சொல்லுங்க. தேவ சித்தத்திற்கு இணைந்து கேட்க வேண்டும். ஜெபம் பண்றோம், குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றோம். தேவ சித்தமா? ஆமா. தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றோம். ஏன்? ஆண்டவர் சொல்றார், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியவும். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கணும். தேவ சித்தத்தை மையமாய் வைத்து ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அப்ப தேவ சித்தத்தை என்பது வேதம் தெரியும் நமக்கு. நாம் கேட்கிற காரியங்கள் வேத வசனத்தோடு இணைந்திருக்கிற காரியம் தானா? தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டதா, தேவ சித்தத்திற்கு உள்ளடக்கப்பட்டதா என்பதை நாம் அறிந்து கேட்கணும்.
கடந்த மாசம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும், அது தேவ சித்தம், அது தேவனுடைய விருப்பம். இப்ப கேட்கலாம், ஆண்டவரே சித்தத்தின்படி கேட்க எதையாயிலும் அது எதுவானாலும் பரவாயில்ல, அவர் சித்தத்தின் படி கேட்கணும். சித்தத்துக்கு உள்ளடக்கப்பட்டதாய் கேட்போமானால் அவர் நமக்கு என்ன கேட்கிறாருங்க? செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். அது நமக்கு பெரிய தைரியம். ஆகவே நம்முடைய ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். காலவெளியிலே ஆயத்தமாய்க்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஜெபாரத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம். ஜெபாரத்துக்காய் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய இதயத்தை ஆயத்தமாய்க்க கொண்டு நம்ம இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் என்ன ஜெபிக்க போன்ற குறிப்புகளோடு நம்ம அவரை தேடுவர்களாக அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்கலாய் காணப்படுவோமானா கர்த்தர் சொல்றார், நிச்சயமாய் நீ என்ன செய்வீங்க? செவி கொடுப்பேன். ஆண்டவர் செவி கொடுப்பார். செவி சொன்னா பதில் கொடுப்பார் அந்த காரியத்திற்கு. அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையை நினைப்பட்டு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அனுக்கிரக காலத்திலே எப்ப ஆண்டவர் செவி விடுவாரா? அந்த சரியான நேரத்தில். அனுக்கிரக காலம், அக்செப்டபிள் டைம். அனுக்கிரக காலத்திலே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அனுக்கிரக காலம் எப்பன்னு வாசிக்கிறோம். வாசிங்க அப்போ. எப்ப அனுக்கிரக காலம்? சத்தமா சொல்லுங்க அப்போ. இப்பொழுது, ரைட் நவ், இந்த நாட்கள் அனுக்கிரக காலம். அப்ப இந்த காலத்துல ஆண்டவர் நோக்கி நாம் கூப்பிடுவோமானா கர்த்தர் நிச்சயம் நினைச்சு வராங்க, செவி கொடுப்பார். ஏன் தெரியுமா? இங்க ஆண்டவர் ஏசாயில வாசிக்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமயமாயிருக்கும் பொழுது அவர் நோக்கி என்ன செய்யுங்க? கூப்பிடுங்க. இட்ஸ் a டைம், அனுக்கிரக காலம். பைபிள் உதாரணத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அனுக்கிரக காலத்தில் கர்த்தரை தேடுவோம். இதான் சரியா நேரம். வேலை இருக்கு, பொறுப்பு இருக்கு, எல்லா காரியம் இருக்கு. அதன் மத்தியில அருமையாளே விடுதலையோடு தேவனை ஜெபிப்பதற்கான நேரத்தை தெரிந்து கொள்வோம். எவ்வளவு விரும்பியும் விரும்பாமல் முடியாத ஒரு காலம் வரப்போகுது. இந்த அனுக்கிரக காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் செவி கொடுப்பார். பரதேமி குருடனுடைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிறவி குருடன் எரிகோ பட்டணத்தின் வீதியிலே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். வேற ஒண்ணு அவனுக்கு வழி இல்லை, அது ஒண்ணுதான் வாழ்க்கை. ஆனால் அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுதான் வாசிக்கிறோம். ஒரு நாள் தெருவில் அதிகமான ஜனக்கூட்டம் சத்தம் கேட்கிறது. நான் கொஞ்சம் கற்பனை செய்ய வைப்பேன், பிச்சைக்காரனுக்கு அதிகமான கூட்டம் வந்துச்சுன்னா அதிகமான வருமானம் இருக்குன்னு சொல்லி பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாய் சத்தம் கேட்ட உடனே கேட்கிறான், என்ன விஷயம்? இயேசு வருகிறார். என்னை இந்த குருடனுடைய வாழ்க்கையில கவர்ந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இயேசு வர்றார் கேள்விப்பட்ட உடனே பிச்சை எடுப்பதை நிறுத்திட்டான். பிச்சை எடுத்து நிறுத்தி, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? எல்லாரும் அதட்டினார்கள். உடனே அவன் நினைக்கல, பரவாயில்ல அதட்டுறாங்க, இயேசு இன்னைக்கு வர்றாரு போயிடுவாரு, நாளைக்கு என்னன்னாலும் ஊர் ஜனங்கள் தான் நமக்கு உதவி செய்யணும், அவங்க சொல்றதை கேட்கலன்னா இன்னைக்கு நேரம் இப்படி தான் ஊருக்காக மாமா சொல்றாரு, அத்தை சொல்றாரு, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதனால இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கடைசியில் ஆவிக்குரிய வாழ்க்கையே போச்சு. நின்றுப்பானால் அவன் நிலைமை பரிதாபமா இருக்கும். அந்த அனுக்கிரக காலம், இந்த அக்செப்டபிள் ஏற்ற நேரத்தை பாருங்க. அவன் யார் என்ன தடை பண்ணாலும் வேதம் சொல்லுகிறது, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றது, தடை வந்துருச்சு அதெல்லாம் ஜெபம் தண்ணி பாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க. தடை வந்தால் அதிகமாக ஜெபம், தடை வந்தால் என்ன செய்யணும்? அதிகமாக ஜெபிக்கணும். பிசாசுக்கு தெரியும், நீங்க ஜெபிச்சா காரியம் வந்துடும், கர்த்தர் செவி கொடுத்துருவார், எல்லாம் தெரியும். அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவன் மாத்திரம் அந்த அனுக்கிரக காலம், அந்த நேரத்தை அவன் பயன்படுத்தாமல் போயிருந்திருப்பான். ஆனால் சரி பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்போ கொஞ்சம் பிச்சையை கேட்போம்
அப்படி சொல்லி பிச்சை எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா அவன் வாழ்நாள் முழுதும் குருடனாவே அவன் அழிந்து போயிருப்பான். There was no second chance. அவனுக்கு இரண்டாம் தருணம் கொடுக்கப்படவில்லை. காரணம் தெரியுமா? அந்த வழியா போன இயேசு எருசலேமுக்கு போனாரு, சிறை பிடிக்கப்பட்டார், சிலுவையில் நினைச்சப்பட்டாருங்க, அறையப்பட்டார். எனக்கு தெரியாது, எப்படி தெரியல, அந்த கூடனுக்கு அது அனுகிரக காலம். அனுகிரக காலத்தில் ஆண்டவர் செவி கொடுத்தார். இல்லப்பா, நான் ஒரு நோக்கத்தோட போறேன், நான் வாழ்க்கையில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது போகிறேன், அதனால யாருக்கு உதவி, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. தட் இஸ் அனுகிரக காலம். இந்த காலவெளியில் எனக்கு உங்களுக்கும் இந்த நாட்கள் அனுகிரக காலமாய் இருக்கிறது. நான் சொல்றேன், இப்ப ஜெபிக்கலன்னு சொன்னா ஒரு நாட்கள் வரும், நீங்கள் ஜெபிக்க விரும்பினாலும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கவனிங்க, அப்படிப்பட்ட காலங்கள் வந்துவிடும். அந்த நாட்களில் நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறிடும். இது யாராலும் பரவாயில்ல. ஸோ நேரம் எடுப்போம், நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்தை முக்கிய பங்காக கொள்ளும். தனி ஜெபம் பண்ணுவோம், குடும்பமாய் ஜெபிப்போம், சபையாய் கூடி இப்படி ஜெப நாட்களை திட்டமிடும் பொழுது அதிலையும் கலந்து கொள்ள வேண்டும். நான் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண தப்பு கிடையாது, ஜெபியுங்கள். உங்களை வாய்ப்பு இருக்குமானால் திட்டமிட்டு நீங்கள் சபை ஜெபத்திலையும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். இது அனுகிரக காலம். அனுகிரக காலம். இந்த நாட்களில் நம்ம கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஸோ அந்த காலவெளியிலே நான் உனக்கு செவி கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பார், ஒவ்வொருவருக்கும் செவி கொடுப்பார். நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், எல்லா அக்கிரம சிந்தைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுவோம், பாவங்கள் எல்லாவற்றையும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த அனுகிரக காலத்தில் கர்த்தரை பற்றிக் கொள்வோம். ஆண்டவரே, இதான் எனக்கு கொடுக்கப்பட்ட காட்கள், இந்த காலத்தில் விட மாட்டேன் ஆண்டவரே, உண்மை நான் பற்றிக் கொள்வேன் சொல்லி தேவனை கூப்பிடுவோமானா எந்த காரியமானாலும் சரி கர்த்தர் அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். ஹல்லேலூயா. செவி கொடுப்பார், செவி கொடுப்பார். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமான பாதையில அவர் கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கையின் தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். நமக்கு நினைத்திருக்கிற, நாம் நினைத்திருக்க, எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அனுப்பிச்சதாக தருவார். நமக்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் நமக்கு தருவார். அது நன்மையான முடிவை தேவன் கட்டிடுவார். எப்பன்னு சொன்னா நம்ம தேவனை தேடும் பொழுது, தேவன் நோக்கி பின்னைக்கும் பொழுது, அதே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுதி ஜெபிப்போம்லாமா? ஹல்லேலூயா. எல்லா தேவசபையும் எழுதிப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய முடிவை ஆண்டவனுக்கு கொடுப்பதற்கு அவருக்கு தெரியும். அதனால சொல்றாரு, நீங்க வந்து விண்ணப்பம் பண்ணுங்க, நீங்கள் கூடி வந்து, நல்லா கவனிங்க, கூடி வந்து, நான் தனியா ஜெபம் பண்றேன், நல்லா ஜெபம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர்களுக்கு வாய்ப்புகளை தரும் பொழுது கூடி வர வேண்டும், குடும்பமாய் கூடி வர வேண்டும், சபையாய் கூடி வர வேண்டும். ஆண்டவர் சொல்றார், பா, அவனுக்கு எதிர்பார்க்கிற முடிவை அவன் தருவேன், என் நினைவுகள் சமாதானத்தை கேட்டுதான். அப்பொழுது நீங்க கூடி வந்து, கூடி வந்து வர நாட்களில் சபையாய் கூடி வருவோம். வீடுகளில் குடும்பமா கூடுங்க, உன் பிள்ளைகளோடு வைத்து கூடு, ஜெபிங்க. என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இந்த காலவெளியிலே செவி கொடுக்கிற ஆண்டவரை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். அக்கிரம சிந்தைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானா, தேவையற்ற சிந்தை, மற்றவரை குறித்து பொல்லாப்பான சிந்தைகள், தவறான சிந்தைகள், எல்லாவற்றும் கிரமமாய் இல்லாத எல்லா கிரம சிந்தைகள், பாவங்கள் தான் ஆண்டவருக்கு செவி கொடுக்காதபடி மறைக்கிறது. வேண்டாம். கால ஆண்டவரே, நம்ம என்னாலும் தேடுகிற மனுஷனா இருக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார்.
அதே தாசன் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டாப்பா, செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடினேன், செவி கொடுத்து என்ன பண்ணாரா, எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கி விட்டார். எந்த பயம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது? வியாதி குறித்த பயமா, வருங்காலத்தை குறித்த பயமா, பிள்ளைகளை குறித்த பயமா, தொழிலை குறித்த பயமா, எந்த பயம் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவர் செவி கொடுப்பாரானால் எல்லா பயத்திலுமே விடுதலை செய்வார், எல்லா பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே கேட்பான். அன்னைக்கு மனோவாவுக்கு செவி கொடுத்தார். ஆண்டவரே பிள்ளை கொடுக்க போறேன்னு சொன்னீங்க, அதை எப்படி நாங்கள் என்ன செய்ய, எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், நீ கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன நடத்தி எப்படி கொள்ளணும் கேளுங்க. அதே பிரேயர் பாண்டை வைத்து நம்முடைய தொழிலையோ வேலையோ படிப்பையோ ஆண்டவரை விண்ணப்பிக்கலாம். ஆண்டவரே இதை எப்படி நான் செய்யறது, இது எப்படி நான் செய்யணும், என்ன பண்ணணும் ஆண்டவரே, எந்த விதம் ஆண்டவரே, ஆண்டவர் பதில் கொடுப்பார். இந்த காலையில் செவி கொடுக்கிற ஆண்டவர், அவரை பற்றி கொள்வோம், தைரியமாய் அவருடைய சமூகத்தில் வருவோம். ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுபடி விரும்புகிறார். சத்தமிட்டேன், தாவீது நெருக்கத்தை சத்தமிட்டேன், அவர்கள் செவி கொடுத்தார்கள் வாசிக்கிறோம். இந்த காலவெளியிலே அந்த ஆண்டவர் செவி கொடுக்கிற ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, எந்த காரியம் தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போய் கொடுக்கிற காரியங்கள், இருதயத்துக்கிற வேதனைகள், அங்கலாய்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த காலையில் தைரியமா தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவோம், அவர் நோக்கி செபிப்போம், அவர் நோக்கி விண்ணப்பிப்போம். எதுவானாலும் சரி, எந்த காரியமானாலும் அவர் நோக்கி நிற்போம், அவர் நிச்சயமாய் செவி கொடுப்பார். இந்த கால ஆண்டவரே எல்லா காரியத்தையும் நோக்கி நாங்கள் கூப்பிட, ஆண்டவர் நீரில் செவி கொடுக்கிற கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டு உண்மை நோக்கி கூப்பிடுகிற உதவி செய்வான்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எல்லா ஜெபம் ஆண்டவரே நாட்களில் உண்மை நோக்கி நான் ஜெபிக்க போறப்பா, நீ செவி கொடுக்கிற ஆண்டவர், என்னுடைய குடும்பத்தின் காரியமான தனிப்பட்ட காரியம், வேலை காரியமோ ஆண்டவரே நீ செவி கொடுக்கணும்ப்பா. இதை அறிந்து உன்னுடைய சபத்தை ஜெபிக்க உதவி செய்வீங்கப்பான்னு கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை அருமையான தேவனுடைய பிள்ளையே, உடைய கூப்பிடுவதற்கு மற்றவங்க செவி சாக்காம போயிருக்கலாம். யோபு சொல்லுகிறான், வேலைக்கார கூப்பிட்டேன், அவன் செவி கொடுக்கலப்பா. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மற்றொரு எத்தனையோ முறை சொல்லியும் அவர் செவி சாக்காம போயிருக்கலாம். ஆனா இங்க நமக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மத்தில இயேசு இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிற தேவன், அவர் செவி கொடுக்கிற தேவன். அதனால அவங்க எனக்கு செவி கொடுக்கல, இவங்களுக்கு காரியம் செய்யல, அவங்க அப்படி பண்ண எல்லா கவலையிலையும் மறந்து விடுவோம். இந்த காலவெளி ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவர், அதனால உம்மை கொண்டாடுற ஆண்டவரேன்னு சொல்லி பாடுவோமா? கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம்,
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமாண்டவரே, நீங்கள் செவி கொடுக்கிற தேவன். ராகேலுக்கு செவி கொடுத்தீர், மனோவாவுக்கு செவி கொடுத்தீர் ஆண்டவரே. யோவாஸ் ராஜாவுக்கு நீ செவி கொடுத்து, தாவீதுக்கு செவி கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலவழியிலே மனுஷர்கள் செவி கொடுக்காமல் போயிருக்காங்க ஆண்டவரே. நான் கூப்பிட்டும் கேளாத போன போல உண்டாப்பா, நீர் அப்படி இல்லை ஆண்டவரே. நீங்கள் செவி கொடுக்கிற ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு இந்த வரப்போற நாட்கள் அதிகமாய் சமூகத்தை கிட்டி சேர, எங்கள் வாழ்க்கை என்ன காரியமானாலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ செவி கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய எல்லா அக்கிரம சிந்தைகளும் அகற்றப்படட்ட ஆண்டவரே. எல்லா பாவங்களும் முற்றிலுமாய் நீங்கட்டும். சித்தத்தை அறிந்து கொண்டு, சித்தத்தை பிடித்துக் கொண்டு, சித்தத்தின் மையத்திலிருந்து ஜெபிக்க தேவனின் உதவிச்சபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கல்லறை முன்பதாக நின்று என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கிறதுனால நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னீரப்பா. இந்த காலையில் நாங்களும் சொல்லுகிறோம், நீர் எங்களுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க போகிறீர். அதனால மகத்துவமான காரியங்களை நாங்கள் காணப்போகிறோம். வாழ்க்கையில என்ன செய்வதும் என்று அறியாத நேரத்தில் எங்களை செவி கொடுத்து நாங்கள் போக வேண்டிய பாதையை சுட்டி காட்டப்படுவதற்காக சோதனை. என் நெருக்கத்தில், கஷ்டத்தில் ஆண்டவரே, மற்றவர்களால் நெருக்கப்படும் பொழுது, உபத்திரப்படும் பொழுது நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்கிற கர்த்தர். யோவாச ஆண்டவரே, ஜனங்கள் பட்டுகிற நெருக்கத்திலிருந்து விடுதலை செய்த ஆண்டவர் எங்களுக்கு நீ செவி கொடுத்து விடுதலை செய்யப்படுவதற்காக சோதனம். ஆண்டவரே, நீ செவி கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து தனிப்பட்ட முறையில் குடும்பமா, சபையா என்ன வந்தாலும் நெருங்கி விண்ணப்பிக்க அப்படிப்பட்ட கிருபையினை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் செய்யப்படுற வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கூட இருப்பீராக. எங்க சபையை சார்ந்த வெளி தேசத்தில், வெளி மாநிலத்தில், வெளியிடத்தில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆஸ்வதிமாப்பா. இரண்டாவது ஆஸ்வதி மாலை பவிஷ்யத்தை பொறுப்படும். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கும் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.